ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் அவங்க ஹரிணிங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரியான ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கல. என்னோட மீட்டப்லேயும் சரி, அண்ட் அதே மாதிரி என்னோட கால்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் அண்ட் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் என்னை ரொம்பவே மெய்சிலிருக்க வச்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். என்னோட வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஈவன் மோட்டிவேஷனாக இருக்கட்டும், அதர்வைஸ் என்னோட வீடியோஸோட கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் வாயிலேருந்து அதை கேட்கும்போது அப்பா செம ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் தான். ஓகேங்களா, ரொம்ப எக்ஸாஜரேஷன்லாம் கிடையாது, ஹாப்பி, அவ்வளோதான். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது தான். ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க மேம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் ஆகஸ்ட். ஸோ ஃபுல் டீட்டெயில் நான் வீடியோக்குள்ளே கொடுக்குறேன், கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, நீங்கள் படிக்கிறதுக்கு இது செட்டே ஆகலை அப்படின்னா ப்ளீஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களோட கோல்டன் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணுறீங்க, ஏன் காசு வாங்குறீங்க? ஸோ சிம்பிள், இது எல்லாருமே கேட்கக்கூடிய காமனான டைலாக் தான். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறது ஹெல்ப்போட டெஃபினேஷனே கிடையாது. நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறனோ அவங்களுக்கும் எனக்கும் தெரிகிற தனிப்பட்ட விஷயம். ஓகேங்களா, அதை நான் எக்ஸாஜரேட் பண்ணி வெளியில் காமிச்சு ஸோ அவங்கள பேச வச்சு இவங்க எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஹெல்ப்பே கிடையாது. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் மனசாட்சிப்படி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேனா அதுவே எனக்கு போதும். ஓகேங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நிறைய பேரை சப்போர்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பேரோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அண்ட் அது அவங்களுக்கும் இந்த பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ ஹெல்ப்பை சொல்லிட்டு இருந்தால் அது ஹெல்ப்பே கிடையாது, அவ்வளவு. ஓகேங்களா, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் யூடியூப்ல அரௌண்ட் 600 to 700 வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட கண்டென்ட் எல்லாமே எதை பேஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன படிக்கணும் அப்படின்னு நான் எப்படி படிக்கணும்னு தேடிட்டு இருந்தப்ப எனக்கு தமிழில் வீடியோஸே கிடைக்கல. அதனால நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் என்னோட மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னும் வரைக்குமே அதுக்காக மட்டும்தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் இவ்வளோ வீடியோ போட்டிங்களே, எவ்வளோ சம்பாரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம், நிறைய பேர் சொல்லலாம். நான் இப்போ வரைக்குமே நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட போடுறேன். இது வரைக்கும் நான் யூடியூப்லேருந்து 16,500 அரௌண்ட் 16,500 2 வருஷம் நான் வீடியோ போட்டு அவ்வளோதான் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதுதான் ட்ரூ, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நான் காசுக்காக பண்ணணும்னு நினச்சிருந்தா யூடியூப்பில் இந்த காசுக்காக நான் இவ்வளோ தூரம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும், இவ்வளோ தூரம் ஒரு வீடியோவை பார்த்து அப்லோட் பண்ணணும், ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் இல்லை. காசே வரல, நான் ஏன் யூடியூப் போடணும் அப்படின்னு சிம்பிளாக விட்டுட்டு ஓடிருக்கலாமே, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நான் ஹெல்ப் பண்ணணும் அண்ட் நான் சஃபர் ஆன மாதிரி சஃபர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா, அதுதான் உண்மை. அண்ட் கிளாஸஸ் அது தனிப்பட்ட விஷயம். ஸோ என்னோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அண்ட் என்னோட டீச்சிங் பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்க. என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க இப்போ வரைக்குமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் ரிவ்யூஸையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு தான் நான் ஃபீ லெவி பண்ணுறேன். அதுவும் ரொம்ப கம்மியாக தான் லெவி பண்ணுறேன். என் மனசாட்சிப்படி ரொம்ப கம்மியாக தான் லெவி பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எனக்கும் தெரியும் நான் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், கிளாஸஸ் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்றது என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட ரிவ்யூஸும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன், அந்த வீடியோஸையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய கிளாஸஸை பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். என்னோடய கிளாஸஸோட டெமோ கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஏர்ன் பண்ணுற ஒரு ருப்பியும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ஏர்ன் பண்ணுறேன். வேறு அதை தாண்டி நான் ஏர்ன் பண்ணுறதே கிடையாது. எவ்ரி பென்னி இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது எனக்கும் தெரியும். நானும் ஒரு இடத்துல ஃபீஸ் கட்டி படித்த ஒரு பொண்ணு தான். ஓகே, ஸோ 6 இயர்ஸாக யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச கிளாஸஸை நான் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கேன், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இந்த கிளாரிட்டி இருந்தாலே போதும்.
நீங்கள் என்னோட கண்டென்ட் மூலியமாக என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா மட்டும் என்னோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள். அந்த ட்ரஸ்ட்டோட ஜாயின் பண்ணாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே, ஆன்லைன் லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ் தான். நீங்கள் வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரியே ஃபீல் பண்ணலாம். லைவாக நீங்கள் வந்து என் கூட இன்ட்ராக்டும் பண்ண முடியும். நீங்கள் எப்போ வேணாலும் மைக் ஆன் பண்ணி டவுட்டும் கேட்டுக்க முடியும். சும்மா கிளாஸ் எடுத்து தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது என் கிளாஸு. நீங்கள் வந்து உங்களோட டவுட்டை அப்பப்போ என்னோட கிளாஸில் வந்து கேட்டுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் கேட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து நான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து இது ஒரு ஃப்ரெண்ட்லி கோச்சிங் தான். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு எப்படி சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோட கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ், உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் கேட்கலாம். ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரியும் ஃபீல் பண்ணலாம். ஓகே, கிளாஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். கிளாஸஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் நான் 3 பாலிட்டி பேட்சஸ் அண்ட் 1 ஹிஸ்ட்ரி பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூஸாக இருக்கட்டும், டெமோ கிளாஸஸாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு நான் விசிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். மொத்தம் 3 பேட்சஸ் ஆஃப் பாலிட்டி அண்ட் 1 பேட்ச் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? அண்ட் இந்த ஆகஸ்ட் பேட்சில் என்னென்ன கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆகஸ்ட்லேருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்ன பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி பேட்ச் அண்ட் ஹிஸ்ட்ரி பேட்ச் ஆஸ் யூஷுவல். அண்ட் ரொம்ப முக்கியமாக என்னோட அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தான் அக்ரிகல்ச்சரல் ஆப்ஷனல் கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வீக்கெண்ட் கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ வீக்கெண்ட் கிளாஸஸ் தான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனலுக்கு. பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து வீக்லி கிளாஸஸ். உங்களுக்கு ஒருவேளை பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரியில் வீக்கெண்ட் கிளாஸஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் தான் பார்த்துடலாம். ஸோ கிளாஸஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆகஸ்ட் பிட்வீன் 1 to 5 நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலோட்டமாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்டாக கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் கிளாஸ் டியூரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்சஸோட பாலிட்டி பேட்ச் அண்ட் ஹிஸ்ட்ரி பேட்ச். பாலிட்டி கிளாஸஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 11 NCERT ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ் கம் மெயின் சிலபஸ் கம்ப்ளீட்டாக பாலிட்டி கவர் பண்ணுவேன். தென் கவர்னன்ஸும் பேசிக்ஸ் கவர் பண்ணுவேன். அண்ட் மற்றது வந்து டிஜிட்டல் PDF நோட்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் கிளாஸில் டிக்டேட் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே தமிழில் இருக்கும், நோட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஹிஸ்ட்ரியும் வந்து மாடர்ன், மெடிவல், ஏன்ஷியன்ட், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஏரா அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ்லேருந்து கவர் பண்ணுவேன். ப்ரிலிம்ஸ் கம் மெயின் சிலபஸ் தான். ஓகேங்களா? ஃபுல்லாகவே UPSC ரிலேட்டட் தான். ஓகேங்களா? அண்ட் TNPSC குரூப் 1க்கு ஹெல்ப் பண்ணுமா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பாலிட்டி வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஃபார் ஹிஸ்ட்ரி இது கொஞ்சம் எக்ஸாஸ்டாக தான் இருக்கும், நிறைய விஷயங்கள் இதில் கவர் ஆகும். ஓகேங்களா? அண்ட் கிளாஸோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60 days, 60 to 70 days. வீக் டேஸ் தான் கிளாஸு. ஒரு நாளைக்கு கிளாஸ் வந்து 1 hourலேருந்து 2 hour இருக்கும். மினிமம் 1 hour, மேக்ஸிமம் 2 hour கிளாஸு. அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அன்னைக்கு அந்த கிளாஸ் எடுத்த டேவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 10 daysக்குள்ளே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா கொஞ்சம் நாளில் அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ரெக்கார்டட் கிளாஸஸ் சீக்கிரமாகவே அப்லோட் ஆகிடும். ரெக்கார்டட் கிளாஸோட வேலிடிட்டி வந்து 1 to 2 years இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வேறு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸோட டியூரேஷன் சொல்லிட்டேன், ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். அண்ட் கிளாஸஸோட டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்னிங், இயர்லி மார்னிங் கிளாஸ் அண்ட் லேட் ஈவினிங் கிளாஸ் தான் இருக்கும். மார்னிங் 6:30 ஆர் ஈவினிங் 6:30 to 10:30 இந்த மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து அதுதான் ஆப்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஓகேங்களா? அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் கிளாஸஸ் தான். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா எல்லா கிளாஸஸ் பற்றியும் ஃபீ டீட்டெயில்ஸ் அண்ட் எப்போ ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் ஆகஸ்ட் பேட்ச்க்கு. ஓகே, அண்ட் அதே மாதிரியே அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் கிளாஸஸ் வீக்கெண்ட் பேட்ச்க்கு, அதுவும் ஆகஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜியாகிரஃபி கிளாஸும் CSAT கிளாஸும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக மேக்ஸிமம் 1 weekல நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். என்னோட கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். எப்படி கிளாஸே எடுக்காமல் பிடிச்சிருக்குன்னு கேட்குறீங்களா? ஸோ டெமோ கிளாஸஸ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, என் வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா அதே மாதிரி தான் எப்படி நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா அப்படி தான் நான் வந்து கிளாஸஸும் டீச் பண்ணுவேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டீச்சிங் தான். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம்.
ஓகேங்களா? ஸோ வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதர்வைஸ் என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். கமெண்ட்டில் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் நம்பர் ஆட் பண்ணுறேன் அண்ட் கமெண்ட்லேயும் நான் நம்பர் ஆட் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணி பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் பேட்ச் ஃபார் பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் வர 3 மெம்பர்ஸ்க்கு ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் இருந்து சந்திக்கலாம். Until then, bye from Harini.